ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த கோவில் கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்து நிக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து தேரடின்னு சொல்லுவாங்க. இங்க தேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து உள்ள போனாதான் வந்து கோவில். ஒரு 1 கிலோமீட்டர்ல பஸ் போகுது பாருங்க. இந்த பஸ் போற வழியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இங்க ஃப்ரண்ட்லயே நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பட் நிறைய வந்து டெம்பிள் அகாமடேஷன், அதுக்கப்புறம் மடங்கள், சீப் ரூம்ஸ், பெரிய ஹால்ஸ், டார்மெட்ரி மாதிரியான ஹால்ஸ் எல்லாமே வந்து இந்த வழி இருக்கு இல்லைங்களா, இந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு வழி வந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்க்கு போகுதுங்க. அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ் தான். வாங்க உள்ள போயிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். இங்க நின்றுட்டு இருக்குது பாருங்க சுப்பிரமணியர் சுவாமி கோவிலோட தேரு. சரி வாங்க நாம உள்ள போயிட்டு என்னென்ன ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க கோபுரத்துக்கு பக்கத்துலயே லாட்ஜஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பர் டே 1000, 1200 அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு 500, 600 டார்மெட்ரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200ல இருந்து அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் வந்து நாம இந்த என்ட்ரன்ஸ்க்கு உள்ள போற வழியில தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸுங்க, சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலோட என்ட்ரன்ஸ். செம்ம பிஸியான ரோடு. வாங்க போலாம் உள்ள. ஸோ நாம ஆப்போசிட்ல வந்தாச்சுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும், ஃப்ளவர் மார்க்கெட்டு. உங்களுக்கு கோவிலுக்கு மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னா இங்க வாங்கிட்டு போகலாம். செம்ம சவுண்டா இருக்குங்க. இங்க மாரியம்மன் கோவில் திருவிழா வேற நடக்குது போல. இங்க வந்து கொடை விழா அப்படின்னு சொல்றாங்க. அதனால பயங்கர பிஸியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கோவிலுக்கு போற ரூட்டுங்க. இந்த ரூட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஷேர் ஆட்டோஸ் வந்து கோவில் வரைக்குமே போவாங்க. பஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டுடுவாங்க. நாம என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ் உள்ள வந்தாச்சுங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து சன்னதி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய மடங்கள் இருக்கும். ஏசி, நான் ஏசி வசதிகளுடன் கூடிய ரூம்கள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம், பால்குடம், காவடி, பாத யாத்திரை இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு மடம் வாடகைக்கு கொடுப்பாங்க. குரூப்பா வருவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஸ்டே பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே, சன்னதி ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்க பாருங்க, திருமண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப்பா ஸ்டே பண்றதுக்கு விட்டுருவாங்க ரொம்ப சீப் ரேட்ல. ஸோ இது வந்து வாணியர் பொதுமட நிர்வாக சங்கம். ஸோ நீங்க ஜஸ்ட் வாக் பண்ணாவே போதுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்க என்ன சொல்ற தரிசனம் மட்டும் பார்த்துட்டு போகணும்னா வெறும் குளியலறை, அதாவது நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு மட்டும் போறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இங்க பாருங்க, பொன்வேல் காட்டேஜ் அந்த மாதிரி. அது அரௌண்ட் 150, 200K உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பைலைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க. ஸோ காது குத்து, முட்டை போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் மடம் வாடகைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, உள்ள பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோட. அண்ட் சேஞ்ச் ஓவர்க்கெல்லாம் வேணும்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். க்ளோத் மெட்டீரியல்ஸ், துண்டு, வேஷ்டி, ஷர்ட்டு, டிஷர்ட்ஸ், பனியன்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்துட்டு இருப்பாங்க இங்க. ஸோ இங்க நாம போயிட்டு இருக்கும்போது நம்ம வள்ளலாருக்கும் ஒரு சின்ன கோவில் வச்சிருக்காங்க. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு போட்டிருக்காங்க பாருங்க. எங்க போனாலும் நம்ம குரு இல்லாம இல்லைங்க. வடலூர் ராமலிங்க சுவாமி திருக்கோவில். செம்ம ஹாப்பி.
ஸோ இங்க பாருங்க, ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி தான் பார்த்தோம், அதுக்குள்ள இன்னொரு இருக்கு பாருங்க. திருமணம், சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்கும், எக்கச்சக்க மடங்கள் தான். நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்க பாருங்க, இன்னொன்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ரீ லட்சுமி மணால் தினசரி வாடகைக்கு ரூம், ஹால், குளியலறை வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து 500ல இருந்து 1500 வரைக்கும் போகுங்க. நீங்க டபுள் ரூம் எடுத்தா குரூப்பா வந்தீங்கன்னா கம்மியாகும், ஆப்வியஸ்லி ஷேர் பண்ணிப்பீங்க, அதனால கம்மியாகும். வெறும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் இந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, ஜஸ்ட் நீங்க வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுட்டு, பேக் எல்லாம் வச்சுட்டு, குளிச்சுட்டு போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புறீங்கன்னா அதெல்லாம் 100-150 ருபீஸ்லயே முடிச்சிடலாம். ரூம் எடுக்கணும்னா தான் வந்து உங்களுக்கு மினிமம் 500ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாருங்க, வடசை நகர் வள்ளியூர் சமுதாய கூடம்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மடம் டைப்ஸ், ஓகேவா? ப்ராப்பர் ஹோட்டல் ரெசார்ட்ஸ் டைப்ஸ்லயும் வந்து உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள வந்தாச்சுங்க. இந்த வழி ஃபுல்லாவே நிறைய மடங்கள் இருந்ததை பார்த்தோம். ஸோ கோவில் பக்கத்துல இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கும், இந்த ஸ்ட்ரீட்குள்ள போனா ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, டீலக்ஸ் ரூம்ஸ், இந்த மாதிரியான, சாரி சந்நிதி தெருங்கிறதுனால நிறைய வெஹிக்கிள்ஸுங்க. இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோஸ் ஓடிட்டு இருக்கு திருச்செந்தூருக்குள்ள. பரவாயில்லைங்க, இந்தியால எல்லா ஊருக்குள்ளயுமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மடங்கள் மாதிரி இந்த மாதிரி மஹால்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏசி, நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள் போட்டிருக்காங்க பாருங்க. நல்ல பெரிய பெரிய மஹால்ஸுங்க. இந்த மஹால்லயே வந்து ஹால்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க குரூப்பா ஒரு 100% வந்தாலும் தனியா டார்மெட்ரி மாதிரி ஒரு ஹாலில் தங்கிட்டு விசேஷத்தையும் இங்கேயும் முடிச்சுட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய மஹால்ஸ் இருக்கு இந்த ஏரியால. ஸோ அங்கங்க வந்து இந்த மாதிரி ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இங்க பாருங்க விசேஷங்கள் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போறாங்க. திருச்செந்தூர் வந்தா செம்ம வெயில் அடிக்குங்க, அதனால நீங்க ப்ராப்பரா வெயிலுக்கு தகுந்த மாதிரியான க்ளோத்திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் லாட்ஜஸும் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க வாங்கிக்கலாம். ரூம்ஸ் ஃபுல்னு போட்டிருக்காங்க பாருங்க. எஸ்பெஷலி வந்து நீங்க தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டே, முருகனுக்கு உகந்த நாட்கள்ல வீக்கெண்ட்ஸ்ல வந்தா செம்ம ஃபுல்லா இருக்குங்க திருச்செந்தூர். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா வந்துக்கணும். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதுவும் ஹோட்டல்ஸ் தான். ஸோ நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் பார்க் பண்ற மாதிரி நிறைய ஸ்பேசஸும் இருக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, விசேஷ நாட்கள்ல 1000 ருபீஸ் சொல்றாங்க, 1200 சொல்றாங்க டபுள் பெட்ரூம்க்கு. எல்லா பக்கம் வண்டிங்க தான் தடபடன்னு. சன்னதி தெரு ஃபுல்லாவே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறனால வாட்டர் சப்ளைக்கெல்லாம் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க பாருங்க, சிவமுருகன் மினி லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து நாடார் தெருங்க, திருச்செந்தூர் நாடார் தெரு. மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் போற ரூட் போல இது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து திரும்பினா இதுக்குள்ளயும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனா கோவிலுக்கே போயிடலாம், கோவில் பீச்சுக்கு. ஸோ நம்ம நாடார் ஸ்ட்ரீட்ல இருந்து உள்ள வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா, டீலக்ஸ் ரூம்கள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மடங்கள் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஓகேவா?
ஸோ இங்கேயும் சில ஹோட்டல்ஸ் வந்து 500 ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. என்ன விசேஷ நாட்கள்ல மட்டும் வேற வழியே இல்லை, அவங்க சொல்ற ரேட்டு தான், பேரம் பேசவும் முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரைவேட் வெஹிக்கிள் டாக்ஸிஸ்ல வர்றவங்க தாங்க நிறைய, இந்த மாதிரி டெம்போ டிராவலர்ஸ் டாக்ஸிஸ் தான் வந்து நிறைய இருக்கு. டே ஃபுல்லாவுமே வந்து விதவிதமான பூஜைகள் இருக்குங்க திருச்செந்தூர் கோவில்ல. அதனால டே ஃபுல்லாவும் பக்தர்கள் போய்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, திருச்செந்தூர் கோவில் வந்து எல்லா முருகன் கோவிலும் மலை மேல இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஹா, மயில் சவுண்ட் போடுற சவுண்டு கேக்குதுங்க, சத்தம் போடுற சவுண்டு. உள்ள இருக்குங்களா மயில்? எல்லா பக்கம் இருக்குமா? ஓகே ஓகே. என்னடா திடீர்னு சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தேன். ஓகேங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். எல்லா முருகன் கோவிலும் குன்று மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரும் ஆக்சுவலா ஒரு சின்ன குன்று தாங்க. இங்கிருந்து வந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். அங்க பாருங்க பனைமரம் எல்லாம் வந்து ஒரு மேட்ல தான் தெரியும் நமக்கு. மேடேறி மறுபடியும் பீச்சுக்குள்ள இறங்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான். கோவில் பூஜாரிகளா போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க, கோவில் பக்கத்துல வந்தா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும். கார் பார்க்கிங் வசதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜை சாமான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான கடைகள்னு நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஜூஸ் ஷாப்ஸ் இங்க பாருங்க. இது இன்னொரு ஹோட்டல், ஏசி நான் ஏசி ரூம்ஸ் வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. காஃபி ஷாப்ஸ் இருக்கும், டிஃபன் ஷாப்ஸ் இருக்கும், க்ளோத்ஸு, இதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குங்க. இங்க பாருங்க, கண்டித்தேவர் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோலி பிளேசஸ்லயும் நிறைய யூனிக்கான விஷயங்கள் நிறைய பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து அன்னபூர்ணி லாட்ஜ்னு சொல்லி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஏர் கண்டிஷன்டு தாங்க இருக்கு. திருச்செந்தூர்ல அடிக்கிற வெயிலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஹோட்டல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஸோ இங்க கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. நம்ம என்ட்ரன்ஸ் கோபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நாம நடந்து வந்தாதாங்க இந்த கோவில் இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கு, லாட்ஜஸ் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, நவீன கட்டண கழிப்பிடம் அண்ட் குளியலறை. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நீங்க கோவில் பக்கத்திலேயே யூஸ் பண்ணிக்கலாம். நடராஜன் ட்ரஸ்ட் லாட்ஜ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைஃபை ஹோட்டல். எல்லா பட்ஜெட்லயும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நாம ஃபுல் ஸ்ட்ரெச் நாடார் ஸ்ட்ரீட்ல நடந்து வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாருங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் தான் ஃபுல்லாங்க. உதயம் காஃபி கார்னர், அது இதுன்னு டிராவல்ஸ், உங்களுக்கு எதுக்குமே வந்து பிரச்சனையே இருக்காது திருச்செந்தூர்ல. ஸோ இப்போ நாம தமிழ்நாடு ஹோட்டலையும் பார்த்துடலாம். டிடிடிசி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிடிடிசியோட ஹோட்டல்ஸும் உள்ள இருக்கு, அதுவும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு போற வழியிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் அவைலபிளா இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஏசி லாட்ஜா தான் இருக்கு. சீதாராம் லாட்ஜ், அது இதுன்னு எக்கச்சக்க லாட்ஜஸ். ஸோ இப்போ நாம இந்த ஸ்ட்ரீட்ல, நாடார் ஸ்ட்ரீட்ல இருந்து உள்ள வந்து தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கிற ஸ்ட்ரீட்ல உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க உள்ள போயிட்டு இருக்கிற வழியில நல்லாவே இருக்குங்க. இது கொஞ்சம் ஹைஃபை ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு. முருகன் லாட்ஜ். கொஞ்சம் பைலைன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா நல்ல ஹோட்டல்ஸும் நீங்க பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து கொஞ்சம் நீட்டா ஸ்டே பண்ணோம், ஒரு நாள் ஃபுல்லா அல்லது 2 நாள்லாம் ஸ்டே பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணிக்கிறது நல்லது. டிவிகே லாட்ஜ், இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் இருக்கும், இங்கேயும் ஒண்ணு வச்சிருக்காங்க. செந்தூர் ரெசிடென்சின்னு இருக்கு பாருங்க, இது டிவிகே லாட்ஜ். அதுக்கு அடுத்ததே வந்து செந்தூர் ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அவர் தமிழ்நாடு ஹோட்டல் டிடிடிசிங்க.
டிடிடிசில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம், ப்ரையராகவே புக் பண்ணிக்கலாம். விலை வந்து 2000 இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். டபுள் பெட்ரூம் பாருங்க. ஹோட்டல் தமிழ்நாடு ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு காஃபி ஷாப்ஸ் இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பார் தனியாக இருக்குது பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா செந்தூர் காட்டேஜஸ், டபுள் ரூம் பிளாக் தனியாக வச்சுருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் தமிழ்நாடு திருச்செந்தூருக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் புக் பண்ணிக்கலாம். பட் விசேஷ நாட்களில் உங்களுக்கு ப்ரையராக புக் ஆயிருங்க. நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே ரிசப்ஷனில் பார்த்தோன்னா தமிழ்நாடு டூரிசமோட மேப் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பக்கத்தில் என்னென்ன ஏரியாலாம் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ திருச்செந்தூர் வந்தீங்கன்னா குலசை அம்மன் டெம்பிள் ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கேயும் போகலாம். அதுக்கப்புறம் மணப்பாடு சர்ச் அண்ட் பீச் ஃபேமஸ், அங்கேயும் போகலாம். ஸோ அந்த ரூட் மேப் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ அடுத்தடுத்த விளாக்ஸ்ல நம்ம கோவில், அதுக்கப்புறம் பீச், அங்க இருக்கிற ஜீவசமாதி, மூவர் ஜீவசமாதி, இதெல்லாம் பார்க்கலாம் நாம. பாருங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு ஹோட்டல்ல கோவிலோட பூஜை டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. காலையில் 5:10 ஆரம்பிச்சு நைட் 9 மணி வரைக்கும் அடுத்தடுத்த பூஜைகள் நடந்துட்டே இருக்குங்க. சூப்பர் இல்ல. ஸோ இதை வேணா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பூஜைக்கு வரணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரலாம். ஸோ நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்டு பண்றேன். ஓகே. ஸோ இங்க வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவரேஜஸ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு ஹோட்டலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்குங்க. ஸோ உள்ள ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் நீங்க தமிழ்நாடு ஹோட்டலுக்கு. உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பெரிய பார்க்கிங் லாட் இருக்குங்க. நீங்க 4 வீலர் 2 வீலர்ல எல்லாம் வந்தா இங்க சூப்பரா ஐ லவ் திருச்செந்தூர் செல்ஃபி பாயிண்ட் வேற வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உள்ளேயும் சில அகாமடேஷன், டெம்பிள் அகாமடேஷன் இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ஃபுல்லா பார்த்தாச்சுங்க. ஸோ நம்ம செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேட்டோம், கிட்டத்தட்ட 700 ரூம்ஸ் வந்து உள்ள கட்டிட்டு இருக்காங்களா. தமிழ்நாடு ஹோட்டல் தவிர உள்ள டெம்பிள் அகாமடேஷன், சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் டெம்பிள் அகாமடேஷன் சொல்லி நிறைய கட்டிட்டு இருக்காங்க போல. இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, வேலை நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து டெம்பிள் அகாமடேஷன் இருக்கும். இப்போதைக்கு டெம்பிள் அகாமடேஷன் இல்லை, நீங்கள் வெளியில தான் ஸ்டே பண்ணி ஆகும். மடங்கள்லையும் இந்த மாதிரி டீலக்ஸ் ஹோட்டல்ஸ் அல்லது தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் அப்படின்ட்டு. தமிழ்நாடு ஹோட்டல் திருச்செந்தூர் செம்ம பெருசாக இருக்குங்க. காட்டேஜஸ், டபுள் பெட்ரூம்ஸ், டார்மெட்ரிஸ்னு ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு. பீச், ஃபேமிலி ரூம்ஸ்னு வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் பீச் வந்து பின்னாடி தான், ஓகேவா. இந்த ஹோட்டல்ல இருந்து பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பீச் தான். இந்த சைடு வந்து கோவில் இருக்கு. உங்களுக்கு கோவில் கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, கோவில் கோபுரம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏசி, நான் ஏசி ரூம்ஸு நல்லா இருக்குங்க. நல்லா மரங்கள் எல்லாம் வச்சு நீட்டாக இருக்கு. டிடிடிசி திருச்செந்தூர். சரி வாங்க, கோவில் பக்கத்தில் போயிட்டு வேற ஏதாவது அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ கோவில் போயிட்டு நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு வராங்க பாருங்க. முருகன் கோவிலுக்கு வந்துட்டு மொட்டையை பார்க்காம இருந்தா என்ன பண்றது. ஸோ பழனி மலை அளவுக்கு வந்து இங்க மொட்டை போடுற கூட்டங்களை காணோம். பட் ஆனா பால் குடம் எடுக்கிறது, காது குத்துறது, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமா நடக்குதுங்க. நீங்க முகூர்த்த நாள்ல எல்லாம் வந்தா இங்க ஜேன்னு இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா பிளான் பண்ணிட்டு வரணும் திருச்செந்தூர் வர்றதுன்னா. நான் உங்களுக்கு பூஜை டைமிங்ஸும் காமிச்சுட்டேன். ஸோ எந்த டைமுக்கு நீங்க போய் தரிசனம் பார்க்கணுங்கிறத பிளான் பண்ணிட்டு வந்துக்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ரூட்ல இருந்து மறுபடியும்
கோவில் போற ரூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் மேகமூட்டமா இருக்குது, அதனால நம்மளால சுத்த முடியுது. இல்லாட்டி திருச்செந்தூர்ல வெயில், கடுமையான வெயிலா இருக்கும். we became lucky today. அது என்னமோ தெரியலீங்க, நம்ம எப்போ ஏதாவது ஊருக்கு வந்தாலும் ஒரு சில சமயம் தான் வந்து நம்ம பயங்கர வெயில்ல மாட்டிப்போம். அதர்வைஸ் கிளைமேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேகமூட்டமா தான் இருக்கும். பை லக் இன்னைக்கு முருகன் அருள் புரிஞ்சாருன்னா ஒரு சின்ன மழையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்ட்ரீட்ல இருந்து இப்போ கோவில் போற ரூட்குள்ள போயிட்டு இருக்கோங்க. இது வந்து சந்நிதி தெருக்கு பேரலா இருக்கிற ரூட். ஓகேவா, கோகுலம் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, வேல் மாணிக்கம். கோவில் பக்கம் போக செம்ம கூட்டமா இருக்குங்க. கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்குமே பார்த்தா உங்களுக்கு லாட்ஜஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இங்க பாருங்க, திருமுருகன் லாட்ஜ், காவேரி லாட்ஜ். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷனா என்ன சொல்லணும்னு பார்த்தா, டார்மெட்ரி வந்து உங்களுக்கு 200s இருந்தே ஆரம்பிக்கும். மடங்கள் மாதிரியான பிளேசஸ்ல, இந்த மாதிரி டீலக்ஸ் ஹோட்டல்ஸ்ல டார்மெட்ரிஸ் வந்து 400-500 இருக்கும். டபுள் பெட்ரூம்னா உங்களுக்கு 1000-1200 இருந்து ஆரம்பிக்குங்க. சிங்கிள் ரூம்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ரேரு. சிங்கிள் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு 600-700 ரேஞ்சில் இருக்கும். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் 1000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா லாட்ஜஸ்லயுமே இதே விலை தான். அண்ட் விசேஷ நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours இல்லாம 12 hours கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கணும். ஸோ நீங்க பொறுமையா அழகா தரிசனம் எல்லாம் முடிக்கணும்னா நல்ல விசேஷ நாட்கள்ல வரதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் டே அப்படி நாட்கள்ல வரணும். இல்ல விசேஷ நாட்கள்ல வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்வான்ஸ்டா பிளான் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சன்னதி தெரு ஃபுல்லா, நாடார் ஸ்ட்ரீட் ஃபுல்லா, நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கிற ஏரியா எல்லா பக்கமே உங்களுக்கு ரூம்ஸ் தான் எங்க பார்த்தாலுமே. இங்க பாருங்க, அசோக் பவன் லாட்ஜ். இது எல்லா லாட்ஜ் பக்கத்துலயுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹோட்டல்ஸ் இருக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு. ஆவின் பால் பூத் இருக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே. ஸோ நாம சந்நிதி தெரு, அதுக்கப்புறம் நாடா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்க அகாமடேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கோவிலுக்குள்ள வந்தாச்சுங்க. கோவிலுக்குள்ள நாம அகாமடேஷன் கட்டிட்டு இருக்காங்கன்னு காமிச்சோம் இல்லையா, டிடிடிசிக்குள்ள. ஸோ அது இந்த இடம் தான். ஸோ உள்ள கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் வந்து அட்லீஸ்ட் 1 year ஆகுமா கட்டி முடிக்கிறதுக்கு. கட்டி முடிச்சுட்டா கிட்டத்தட்ட 700 ரூம்கள் வந்து கோவிலுக்குள்ளேயே இருக்குமாங்க, வேற லெவல்ல. ஸோ அது வரைக்கும் நீங்க 1 year நான் வந்து நவம்பர் 2024 எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ நீங்க அட்லீஸ்ட் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகேவா, 2025 இருந்து அடிஷ்னலா கோவிலுக்குள்ளேயும் இந்த மாதிரி உங்களுக்கு அகாமடேஷன் ரூம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம காம்ப்ரிஹென்சிவா எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சுங்க. இங்க செப்பல்ஸ் விடுறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கு கோவிலுக்குள்ள தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி. வாவ், செம்ம சூப்பரா கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஏரியாஸ் இருக்கு பாருங்க. நம்ம வாரணாசி காரிடார் மாதிரி கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் பண்றாங்க. வெரி நைஸ். திருச்செந்தூர் மெயின் சந்நிதியிலிருந்து கடற்கரை ஓரத்துல நீங்க நாளிக்கிணறு தாண்டி ஒரு 200 meters நடந்து வந்தா நம்ம ஜீவ சமாதி இருக்கும், மூவர் ஜீவ சமாதி. வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. சென்னை மதுரை போகிறதுக்கான பஸ்ஸஸ், திருப்பத்தூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்பி மெயின் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தான் போகும். ஸோ நீங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தே, கோவில் பக்கத்தில் இருந்தேவும் பஸ் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு தங்கறதுக்கான இடங்களும் இருக்கும்.
திருச்செந்தூர் கோவில் தங்கும் விடுதிகள். இது பழசாயிருச்சு, உள்ளுக்குள்ள புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வந்து இந்த தங்கும் விடுதிகள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்கு பாருங்க கந்தன் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு, பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் வந்தா ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி அகாமடேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்தாச்சுங்க. ரைட் ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் சன்னதி தெரு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நிறைய மடங்கள் இருக்கு ரொம்ப பட்ஜெட் ரேட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடார் ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ், மால்ஸ், டீலக்ஸ் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, டார்மெட்ரிஸ் உட்பட. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹோட்டல்ல இருக்கிற கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ் பார்த்தோம். கோவிலுக்குள்ள இருக்கிற அகாமடேஷன் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நாம 2024ல இருக்கோம். நீங்க அட்லீஸ்ட் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த ரூம்ஸ் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ காம்ப்ரிஹென்சிவா ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு திருச்செந்தூர்ல அப்படிங்கிறத டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. ஸோ திருச்செந்தூர் வந்த வர பிலிகிரிம்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலுங்க. See you.